வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி லூலு ஹைபர் மார்க்கெட்டில் 3 நாட்கள் கண்காட்சி நடைபெற உள்ளது. லூலு ஹைபர் மார்க்கெட் வளாகத்தில் டிசம்பர் 19ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நெருங்கி வரும் நிலையில் ஷாப்பிங் செய்பவர்களுக்கு பிடித்தமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கும் விதமாக ட்விங்கிள் டவுன் பாப்-அப் சார்பாக கிறிஸ்துமஸ் பஜார் துவங்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 19ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி வரை 3 நாட்கள் லக்ஷ்மி மில்ஸ் லூலு ஹைபர் மார்க்கெட் வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்நிலையில் இதற்கான துவக்க விழாவில் கோவையைச் சேர்ந்த பிரபலமானவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு காட்டன் ஆடைகள், வீட்டு அலங்கார பொருட்கள், அணிகலன்கள், நகைகள் விற்பனைக்கான 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பாளர் சுபா தெரிவித்தார். குறிப்பாக ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்குமான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கோவை இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. டிஜே பிளாக் மற்றும் பல்வேறு குழுவினர்கள் கலந்து கொள்ள உள்ள இந்நிகழ்ச்சி புத்தாண்டு இரவை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் அமைய உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதற்கான டிக்கெட்கள் ஆன்லைன் வழியாக விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். கோவையில் உள்ள கொடிசியா மைதானத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளை ஒட்டி எவர் கிரீன் என்டர்டைன்மெண்ட் சார்பில் ஒண்டர் ஃபால்ஸ் எனும் பொருட்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. கோவை கொடிசியா மைதானத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எவர் கிரீன் என்டர்டைன்மெண்ட் சார்பில் ஒண்டர் ஃபால்ஸ் பொருட்காட்சி துவங்கப்பட்டது. இதனை திமுக இளைஞரணி மாநில செயலாளர் ராஜீவ் காந்தி, திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் திறந்து வைத்தனர். இந்த கண்காட்சியானது பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. நாள்தோறும் மதியம் 2 மணி முதல் 10 மணி வரை நடத்தப்படும். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் உற்சாகமாக விடுமுறையை கழிக்கும் வண்ணம் இந்த பொருட்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்காட்சியில் பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி உட்பட ஏராளமான விளையாட்டுகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. சார்பாக இன்று இந்த பொருட்காட்சி தொடங்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற 23ஆம் தேதி இந்த பொருட்காட்சியானது திறக்கப்படும். பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த பொருட்காட்சி நிறைவடையும். அரசு விடுமுறை நாட்களிலே காலை 11 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை செயல்படும். மற்ற வேலை நாட்களிலே 2 மணியிலிருந்து 10 மணி வரை செயல்படும். இந்த பொருட்காட்சியிலே 250 அடி நீளத்திலே ஒண்டர் ஃபால்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. உயரம் 90 அடியிலே அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 7க்கும் மேற்பட்ட கான்செப்ட் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மக்கள் கண்டுகளிக்கக்கூடிய அந்த கான்செப்ட் மிகவும் சிறப்பாக இருக்கும். இங்கே அதாவது ஃபுல் ஏசியிலே இருக்கும். அதே நேரத்திலே இங்கே பேய் வீடு, டனல் போன்ற எண்ணற்ற மக்கள் தங்களுடைய மிக்கி மவுஸ் மற்றும் அந்த டைனோசர் போன்ற டனலில் அமைக்கப்பட்ட தத்துவமான காட்சிகள் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களால் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பான பணியை இங்கே ஒண்டர் ஃபால்ஸ் நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றது. எனவே பொதுமக்கள், கோவை வாழ் பொதுமக்கள், உங்களுடைய பொழுதுபோக்குக்கு நாங்கள் முழு உத்தரவாதம் தருகின்றோம். இந்த எவர்கிரீன் என்டர்டைன்மெண்ட் சார்பாக நடக்கக்கூடிய இந்த பொருட்காட்சிக்கு கிறிஸ்துமஸ், அதாவது நியூ இயர், புத்தாண்டன்று, பொங்கல் விடுமுறை, குடியரசு விடுமுறை என்ற அனைத்து விடுமுறைக்கும் இது ஒரு சிறந்த இடமாக இருக்கு என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம். மதவெறியை தூண்டி ஒரு இளைஞனின் உயிரை பறித்திருக்கிறது சங்க பரிவார கும்பல். இதற்கு பாஜகவும் RSSும் இதர சங்க பரிவார அமைப்புகளும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு பகுதியில் செயல்பட்டு வரும் எண்ணம் தனியார் நர்சிங் கல்லூரியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா. இதில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். அவருக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாக வரவேற்பினை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது தமிழகத்தின் SIR சீர்திருத்தத்தின் வாயிலாக சுமார் 1 கோடி பேர் வரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று நான் ஆரம்பம் முதலே கூறி வந்தேன் என்றும்
தற்போது தமிழகத்தில் சுமார் 97 லட்சம் பேர் வரை நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் எத்தனை பேர் அண்டை நாடுகளிலிருந்து தமிழகத்தில் ஊடுருவியவர்கள்? தமிழ்நாட்டில் ஊடுருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? தற்போது நீக்கப்பட்டுள்ள 97 லட்சம் பேரை நீக்கியதன் மூலம் என்ன சாதிக்க போகிறார்கள் இவர்கள்? அனைவரும் பூர்வீக குடிகளா இல்லையா? இந்த தேசத்தின் குடிமக்களா இல்லையா? இந்த தேசத்தின் குடிமக்களின் வாக்குகளை பறிப்பது மூலம் இவர்கள் சாதிப்பது என்ன? இவர்கள் குடியுரிமையை சோதிக்கிற ஒரு செயல் திட்டத்தை தேர்தல் ஆணையம் மூலமாக நடைமுறைப்படுத்துவது உள்நோக்கம் கொண்டது. ஏதோ ஒரு திட்டத்தை முன்வைத்துதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தான அரசியல். 97 லட்சம் பேரின் வாக்குகள் பறிக்கப்பட்டதன் மூலம் பாஜக இந்த தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய திட்டமிட்டிருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் இந்த ஜாதிய மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் வளர்வதற்கும் வேரூன்றுவதற்கும் இடம் கொடுத்துவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். ஓவரால் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு அறிவிச்சிருக்காங்க? தமிழ்நாடு முழுவதும் ஸ்டேட் லெவலில் 97 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பதை நான் தொடக்கத்திலிருந்து கூறி வந்தேன். 80 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் வரையில் நீக்க வாய்ப்பு இருக்கிறது என்று. இந்த 97 லட்சம் பேரில் எத்தனை பேர் அண்டை நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஊடுருவியவர்கள்? அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களுக்கு வாக்குரிமை அளிக்க முடியாது என்பதற்காகத்தான் எஸ்ஐஆர் என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒவ்வொருவரும் அமைச்சர்கள் உட்பட விளக்கமளித்தார்கள். பீகாரிலே 47 லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்களில் அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் பதில் இல்லை. ஆனால் புள்ளி விவரம் 300 பேர் தான் என்று சொல்லப்பட்டது. புள்ளி விவரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி பாகிஸ்தானிலிருந்து, மேற்கு வங்கத்திலிருந்து, வங்காளதேசத்திலிருந்து, மற்ற அண்டை நாடுகளிலிருந்து எவ்வளவு பேர் ஊடுருவி இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் அப்படி ஊடுருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இந்த 97 லட்சம் பேரையும் பட்டியலில் இருந்து நீக்கி இவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள்? இந்த 97 லட்சம் பேரும் இந்த பூர்வீக குடிகளா இல்லையா? இந்த தேசத்தின் குடிமக்களா இல்லையா? இந்த தேசத்தின் குடிமக்களின் வாக்குகளை பறிப்பதன் மூலம் இவர்கள் சாதிக்கப் போவது என்ன? இவர்கள் குடியுரிமையை சோதிக்கிற ஒரு செயல் திட்டத்தை தேர்தல் ஆணையம் மூலம் நடைமுறைப்படுத்துவது ஒரு உள்நோக்கம் கொண்டது. கேரளாவில் காரில் தீ விபத்து ஏற்பட்டதில் கார் எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. மேலும் அதனை ஓட்டி வந்த பால் ஜோசப் என்பவர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கேரளாவின் காரில் ஏற்பட்ட தீ விபத்தில் கார் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. மேலும் காரை ஓட்டி வந்த பால் ஜோசப் என்பவர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பலியானார். முதல் கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் முண்டூர் வேலிக்காடு சாலையில் இன்று அதிகாலை சாலையில் திடீரென்று கார் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதை பார்த்த பொதுமக்கள் தீயை அணைக்க முயன்றுள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினரும் போராடி தீயை அணைத்தனர். அதற்குள் தீ முழுவதுமாக பரவி கார் முற்றிலும் சேதமடைந்தது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்தவர் தீயில் கருகி பலியானார். மேலும் விசாரணையில் வேலிக்காட்டைச் சேர்ந்த 62 வயதுடைய பால் ஜோசப் என்பவர் ஓட்டி வந்ததும் விபத்து நடப்பதற்கு முன்பாக அவர் அருகில் இருந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே பால் ஜோசப் காரில் இருந்தவாறு உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர். மேலும் தடை அறிவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். தவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசுவது அடுக்குமொழி அல்ல துடுக்குமொழி என்றும் திமுகவை விமர்சிப்பது போல அவர் பாஜகவை விமர்சிப்பது இல்லை என்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள் தெரிவித்துள்ளார். மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்ட பெயரை மாற்றி இருப்பது கண்டனத்திற்குரியது. ஒன்றிய அரசு சர்வ அதிகாரத்தோடு புதிய மசோதாவை தாக்கல் செய்துள்ளது என்றும்
காந்தி மீது அவர்களுக்கு கோபம் குறையவில்லை என்பதையே இது காட்டுகிறது. புதிய மசோதாவில் 60% நிதிதான் ஒதுக்கப்படும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் 125 நாட்கள் வேலை நாட்கள் உயர்த்தப்படும் என்று கூறி 60 நாட்கள் அறிவிப்பின்றி இடை நிறுத்தலாம் என்று கூறுவது இந்த திட்டத்தை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைதான் என்றும், முக்கிய மசோதா தாக்கல் செய்யும் போது பிரதமர் அவையில் இல்லாமல் வெளிநாடு சென்றிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதது கண்டனத்திற்குரியது என்றும், SIR என்பது NRCயின் நகல். பீகாரில் நடைபெற்றது போலவே குளறுபடிகள் நடந்துள்ளது. முழுமையாக விவரங்கள் வெளியே வந்த பின்தான் அதிர்வலைகள் தெரிய வரும் என்றும், SIR நடைமுறை தேவையில்லை என்பது எங்கள் நிலைப்பாடு. திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதி கேட்பது உள்ளிட்டவைகள் குறித்தும் தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தலைமை நிர்வாகம் குழு கூடி முடிவெடுக்கும் என்றும், திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி என்று விஜய் பேசுவது அடுக்குமொழி அல்ல, அது துடுக்குமொழி என்றும், திமுகவை தாக்கும் அளவிற்கு பாஜக மீது அவர் எந்த விமர்சனமும் செய்யவில்லை. அவர் ஏன் பாஜகவை பார்த்து அச்சப்படுகிறார் என்று தெரியவில்லை. நடிகர் விஜய் முதலில் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ச்சியான இந்த 3 முறையிலான ஆட்சியில் இந்த திட்டம் பல்வேறு வகையில் நசுக்கப்பட்டு பலகீனப்படுத்தப்பட்டு வந்தது. நிதி குறைக்கப்பட்டு வந்தது. 100 நாள் வேலை திட்டம் என்று சொன்னாலும் கூட 55 நாட்கள் 60 நாட்கள் தான் வேலையை கொடுத்து வந்தார்கள். இப்பொழுது கவர்ச்சிகரமாக 125 நாட்கள் இந்த திட்டத்துடைய வேலை நாட்கள் உயர்த்தப்படும் என்று சொன்னாலும் அதிலே ஒரு சுவசமான ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 60 நாட்களை அதில் இடைநிறுத்தம் செய்யக்கூடிய அனுமதியும் உண்டு என்று சொல்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், மறைமுகமாக இந்த திட்டத்தை எல்லா வகையிலும் பலகீனப்படுத்துகிறார்கள், கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை சேதப்படுத்துகிறார்கள் என்பதுதான். எனவே இந்த திட்டத்தை, இந்த மோசடி திட்டத்தை கைவிடுவது மட்டுமல்ல, மீண்டும் பழையபடியே மகாத்மா காந்தியருடைய பெயரை சூட்டி முன்பு இருந்தபடி இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது செவிலியர்களை கைது செய்ததை கண்டித்து கோவையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த செவிலியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை 3 பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும், MRP தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். மேலும் தேர்தல் காலத்தில் திமுக அரசு ஆட்சி அமைந்ததும் அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் ஆட்சி அமைந்து நீண்ட காலமாகியும் செவிலியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த 10/10/2023 அன்று நடைபெற்ற TMS முற்றுகை போராட்டத்திற்கு பின்பு சட்டமன்றத்தில் துறை அமைச்சர் புதிய பணியிடங்களை உருவாக்கி தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது, மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்ததாகவும், ஆனால் அந்த உறுதிகள் இதுவரை நிறைவேறவில்லை என்றும் தெரிவித்தனர். நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடிய செவிலியர்களை கைது செய்ததற்கும் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். வணக்கம், நான் தமிழ்நாடு செவிலியர் சங்கத்திலிருந்து. என் பேர் பியூலா. நாங்கள் இப்போ கோவை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 2015ஆம் ஆண்டு MRP மூலமாக அரசு தேர்வு எழுதி நாங்கள் எல்லாரும் பணி அமர்த்தப்பட்டோம். ஆனால் 2 வருட காலத்தில் தொகுப்பூதிய செவிலியர்களில் இருந்து நிரந்தர பணி அமர்த்தப்படுவீர்கள் என்று சொன்ன காரணத்தால் நாங்கள் பணியில் அமர்ந்தோம். ஆனால் இப்போ 10 வருடங்கள் ஆகியும் நாங்கள் இன்னும் நிரந்தர பணியிடத்தில் அமர்த்தப்படாமல் இன்னும் தொகுப்பூதிய செவிலியர்களாகவே 14,000 18,000 மாத்திரம் சம்பளம் வாங்கி கொண்டு இன்று வரைக்கும் நாங்கள் தொகுப்பூதிய செவிலியர்களாகவே இருக்கிறோம். அரசை கேட்டால் காலி பணியிடங்கள் இல்லை, காலி பணியிடங்கள் இருந்தால்தான் உங்களை பணியமர்த்த வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஸோ நாங்கள் தமிழக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம்.
கோவை மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 6.5 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலை அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் முன்பு கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் வெளியிட்டார். அதில் SIR பணிகளுக்கு முன்பு கடந்த 27/10/2025 நிலவரப்படி மாவட்டத்தில் மொத்தம் 32,25,198 வாக்காளர்கள் பதிவாகி இருந்தனர். SIR பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து 6,50,590 வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதனால் தற்போது கோவை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை 25,74,608 உள்ளது. நீக்கப்பட்ட வாக்காளர்களின் காரணம் இறந்தவர்கள் 1,19,489 பேர், முகவரியில் இல்லாதவர்கள் 1,08,360 பேர், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 3,99,159 பேர், இரட்டை பதிவுகள் 23,202 பேர், இதர காரணங்கள் என்று 380 பேர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை பொதுமக்கள் சரிபார்த்து பெயர் சேர்த்தல், நீக்கம் அல்லது திருத்தம் தொடர்பான மனுக்களை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேட்டியளித்தார். அதில் அவர் கூறியுள்ளதாவது: திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை திமுக அரசு அவமதித்துள்ளது. திமுக அரசு தீபம் ஏற்ற வேண்டும், பூரணச்சந்திரன் தீ குளித்து உயிரிழந்துள்ளார். இதுக்கு முழுக்க காரணம் திமுக தான் என்றும், திருப்பரங்குன்றத்தில் இனிமேலாவது திமுக தீபம் ஏற்ற வேண்டும், உயிரிழந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும், பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் சார்பில் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உள்ளோம் என்றும், நாளை மாலை பூரணச்சந்திரனின் உருவப்படத்தை வைத்து கோவில்களில் வைத்து மோட்ச தீபம் ஏற்ற உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த பெரியார் சிலை முன்பு தீ குளித்ததன் அர்த்தத்தை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், பூரணச்சந்திரனின் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பூரணச்சந்திரனின் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டுள்ளனர். பூரணச்சந்திரனின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதலாக 10 லட்சத்திற்கான காசோலைகளையும் வழங்கினார்கள். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்கின்ற மன உளைச்சலோடும் மிகுந்த வேதனையோடும், இனிமேலாவது என்னுடைய மறைவுக்கு பின்னாலாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மன உளைச்சலோடு தன்னுடைய உடலையே தீபமாக தீப்பந்தமாக எரித்த பூர்ணச்சந்திரன், அதில் அவருடைய ஆடியோவில் சொல்லப்பட்டிருப்பது, திருப்பரங்குன்றத்தில் போய் செய்வதை காட்டிலும் பெரியார் சிலை பின்னாலேயே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு அமாவாசை. ஆனால் அந்த பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு மறைந்திருக்கிறது. இதற்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இனிமேலாவது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு பூர்ணச்சந்திரனுடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பும் 1 கோடி ரூபாயும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அனைத்து மக்களின் சார்பாக, இதில் அரசியல் பாகுபாடு இன்றி, இதில் அரசியல் காட்டாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், அவருடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். கோவையில் குழந்தைகளுடன் கொட்டும் பனிக்காற்றில் அமர்ந்து 2வது நாளாக செவிலியர்கள் தங்களது உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர்.
சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது செவிலியர்களை கைது செய்ததை கண்டித்து கோவையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த செவிலியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் இரவு பகலாக தற்பொழுது வரை உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை 3 பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும், எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டும் வருகின்றனர். மேலும் தேர்தல் காலத்தில் திமுக அரசு ஆட்சி அமைந்ததும் அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் ஆட்சி அமைந்து நீண்ட காலமாகியும் செவிலியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த 10/10/2023 அன்று நடைபெற்ற டிஎம்எஸ் முற்றுகை போராட்டத்திற்கு பின்பு சட்டமன்றத்தில் துறை அமைச்சர் புதிய பணி இடங்களை உருவாக்கி தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது, மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்ததாகவும், ஆனால் அந்த உறுதிகள் இதுவரை நிறைவேறவில்லை என்றும் தெரிவித்தனர். நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் 3,80,474 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று அம்மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த பணி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக 27/10/2025 அன்று வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மாவட்டத்தில் மொத்தம் 27,40,631 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 13,44,402 பேரும், பெண்கள் 13,95,938 மற்றும் 3ஆம் பாலினத்தவர் 291 பேரும் அடங்குகின்றனர். எஸ்ஐஆர் பணிக்கு பின்பாக 23,60,157 வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதில் ஆண்கள் 11,58,601 பேரும், பெண்கள் 12,01,319 பேரும் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் 237 பேரும் உள்ளனர். புதிய வாக்காளர் சேர்க்கை, பெயர் திருத்தம், முகவரி மாற்றம், நீக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சிறப்பு திருத்த பணி 18/1/2026 வரை நடைபெறும் என்றும், இறுதி வாக்காளர் பட்டியல் 17/2/2026 அன்று வெளியிடப்படும் என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமா இந்த 3076 வாக்குச்சாவடி மையங்கள் 1198 வாக்குச்சாவடி இடங்கள்ல இருக்கு. கிராமப்புற பகுதியில் 760 இடங்கள்ல, நகரப்புற பகுதியில் 438 இடங்கள்ல இருக்கு. அக்டோபர் மாதத்துல நம்ம அப்போ இருந்த 2752 வாக்குச்சாவடி மையங்கள் 1165 இடங்கள்ல இருந்தது. தற்போது 3076 வாக்குச்சாவடி மையங்கள் 1198 இடங்கள்ல இருக்கிற விஷயம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கூட ஒரு தேர்தல் பதிப்பு அலுவலர் என்ற முறையில் அந்தந்த வட்டாரத்துடைய கோட்டாட்சியர், சாராட்சியர் போன்ற மாநகராட்சியுடைய அலுவலர்கள் சேர்ந்து 10 சட்டமன்ற தொகுதிக்கு கூட 10 இஆர்ஓஸ்கள் நாம் நியமனம் பண்ணியிருக்கோம். அதே போல மதுரை மாவட்டத்தில் இஆர்ஓஸ்களுக்கு உதவி செய்யும் வகையில் 20க்கு மேற்பட்ட அசிஸ்டன்ட் எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர்ஸ் மற்றும் அடிஷனல் அசிஸ்டன்ட் எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் என்றும் நாம் நியமனம் பண்ணியிருக்கோம். பொள்ளாச்சியில் வேளாண் கல்லூரியின் சார்பாக 5வது பட்டமளிப்பு விழா கல்லூரியில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்றது. பொள்ளாச்சி அருகே மணக்கடவில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட வானவராயர் வேளாண் கல்லூரி சார்பில் 5வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மத்திய தோட்டப்பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் காசரகோடு இயக்குநர் முனைவர் கி பாலச்சந்தர் ஹெபர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரையை நிகழ்த்தினார்.
மேலும் நபார்டு வங்கி தலைமை பொது மேலாளர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். விழாவிற்கு வானவராயர் வேளாண் கல்லூரியின் தலைவர் முனைவர் மா மாணிக்கம் தலைமை தாங்கி பட்டமளிப்பு விழாவை தொடங்கி வைத்தார். முதன்மை விருந்தினர் முனைவர் கி பாலச்சந்தர் ஹெபர் தனது பட்டமளிப்பு உரையில் வேளாண்மை இன்று அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வணிகத்துடன் இணைந்த ஒரு விரிந்த துறையாக வளர்ந்துள்ளதாகவும் மாணவர்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் காலநிலை மாற்றம், நிலைத்த வேளாண்மை, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் இளம் பட்டதாரிகள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் ஆனந்தி உரையாற்றி வேளாண்மை நிதி, கிராமப்புற வளர்ச்சி மற்றும் இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 98 பட்டங்கள் வழங்கப்பட்டதுடன் சிறந்த கல்வி சாதனை புரிந்த 3 மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக வானவராயர் வேளாண் கல்லூரி இயக்குநர் முனைவர் நா கெம்புச்செட்டி நன்றி உரையாற்றினார். சூலூர் சட்டமன்ற தொகுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 45,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான பட்டியல் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இதற்கான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் வட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் துணை ஆட்சியர் ஜெகநாதன் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். இந்த புதிய வரைவு பட்டியலின்படி வாக்காளர் பட்டியலில் பல்வேறு மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத பெயர்கள், உயிரிழந்தவர்கள் மற்றும் இருப்பிட மாற்றம் செய்தவர்கள் என்று சுமார் 45,331 வாக்காளர்கள் தற்போதைய பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே சமயம் வாக்காளர்கள் எளிதாக வாக்குப்பதிவு செய்ய ஏதுவாக தொகுதியில் இருந்த 333 வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை தற்போது 385 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் அதிமுக, திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பெரும் அளவில் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு வரைவு பட்டியலின் நகல்களும் வழங்கப்பட்டன. பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் அல்லது பிழை திருத்தம் செய்ய விரும்புவோர் வரும் வாரங்களில் நடைபெறவுள்ள சிறப்பு முகாம்களில் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை ராமநாதபுரத்தில் உள்ள கைத்தறி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. கோவை ராமநாதபுரத்தில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்தில் ஈரோடு வெள்ளாளர் கலை அறிவியல் கல்லூரி காஸ்டியூம் டிசைனிங் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பயிற்சி பட்டறை வகுப்பில் பங்கேற்றனர். இந்த ஒரு நாள் பயிற்சி முகாமில் கைத்தறி, எலக்ட்ரானிக், ஜக்கா டிசைனிங், இயற்கை முறையில் துணிகளுக்கான சாயமிடுதல் போன்ற வகுப்புகள் கைதேர்ந்த வல்லுநர்களால் பயிற்றுவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சில்க் வில்லேஜ் நிறுவனர்கள் கைத்தறி முருகேசன், பழனிவேல், மத்திய ஜவுளித்துறை ஓய்வு பெற்ற இயற்கை சாயத்துறை விஞ்ஞானி மகாலிங்கம், பேராசிரியர்கள் ஜோதிமணி, கலையரசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவிகள் ஆன்லைன் கைத்தறி மற்றும் டிசைனிங் துறையில் உள்ள புதிய நவீன யுக்திகளை தெரிந்து கொண்டனர். மேலும் இயற்கையான முறையில் சாயமிடும் தொழில்நுட்பத்தை, மர விதைகள், பழரசங்கள், பூக்களிலிருந்து வண்ணங்களை எடுத்து எவ்வாறு சாயம் எடுக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்ற தொழில்நுட்பங்களையும் தெரிந்து கொண்டனர். பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவிகள் ஜவுளித்துறையில் உள்ள நவீன மாற்றங்களையும் தெரிந்து கொண்டனர். I am Amina. I am from 3rd BSc CDA from வெள்ளாளர் காலேஜ். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எங்களை எங்கேஜாக வச்சுக்கிட்டாங்க சில்க் வில்லேஜ்லேருந்து. அது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாகவும் இருந்தது. அதே மாதிரி நாங்கள் இதுவரையுமே நாங்கள் வெறும் லெசன்ஸாலேயும் மேம் சொன்னதை மட்டும்தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ காலையிலிருந்து ஒவ்வொன்றும் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்க எங்களுக்கு அது எப்படின்றது இப்போ தான் ரியலைஸே ஆகுது. களத்திற்கே வராத விஜய் அவர்கள் களம் பற்றி பேசுவது நகைச்சுவையாக உள்ளது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்கான மண்டல கலந்தாய்வு நிகழ்ச்சி மத்திய பேருந்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், SIR என்பது ஒரு வாக்கு திருத்தம் என்கிறார்கள். 1 கோடி வாக்கை நீக்குவது எப்படி திருத்தமாகும்?
குறுகிய காலத்திற்குள் விடுபட்டவர்கள் யார் யார் என்பதை எப்படி கண்டறிந்து மீண்டும் சேர்க்க முடியும்? வாக்கை காப்பாற்றுவதே மிகப்பெரிய போராட்டமாக மாறியுள்ளது. அதிகாரத்தின் பொறுப்பற்ற செயலையே இது காட்டுகிறது என்றும், களத்தில் இல்லாதது குறித்து நாம் பேச வேண்டியதில்லை, களத்திற்கே வராதவர்கள் களத்தை குறித்து பேசுவது நகைச்சுவையாக உள்ளது என்றும் விஜய் கூறிய ஈரோட்டு கட்டப்பாறை துருப்பிடித்து விட்டது என்றும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வாக செய்வது பல்வேறு விழிப்புணர்வில் ஒன்று எடுத்துரைக்க முடியுமா? வாக்குக்கு பணம் கொடுப்பதை யார் தடுப்பது என்றும், அதிகாரத்தை வைத்திருக்கும் கட்சிகள்தான் பணம் கொடுக்கிறது. பிஜேபி கட்சி பீகாரில் பணம் கொடுத்தது, உத்தரப்பிரதேசத்தில் பணம் கொடுக்கப்பட்டது. இது போன்று இருக்கையில் எவ்வாறு தடுப்பது? வாக்கை வாங்கிக் கொள்ளும் முறை இருக்கும் வரை மக்களுக்கான சேவை எண்ணம் இறந்து போகும். தொகுதி எவ்வளவு விலை? 50 கோடி என்று நிர்ணயிக்கப்படுகிறது. மக்களுக்கு சேவை செய்து வாக்காக மாற்றுவது கிடையாது. வாக்கை பெறுவதல்ல, வாக்கை வாங்குவது என்ற நிலை இருக்கும் வரை பணநாயகம்தான் இருக்கும், ஜனநாயகம் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொன்னாங்க. இது எங்க இருக்குது? 1 கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திருத்தம்? பிழை திருத்துறதுன்னா பிழையை தானே திருத்தணும். மொத்தமாக அடிச்சுட்டு எழுதுவோங்கிறது எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு களை எடுக்க போறிய தோட்டத்தில் என்ன கலையை தானே பார்த்து எடுக்கணும். மொத்தமாக உழுதுட்டு மறுபடியும் விதப்போம்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்போ 1 கோடி வாக்காளர்கள் இது எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாராக இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கணும்? காலம் எவ்வளவு இருக்குது? எப்படியும் நீங்கள் இந்த பிப்ரவரியில் தேர்தல் அறிவிப்பு, டிசம்பர் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 மாதத்துக்குள்ளே எப்படி இதை சரி பண்ணுறது? இப்போ ஜனவரி 18 வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. விடுபட்டவர்கள் தேர்தல் போகிறதெல்லாம் இவ்வளோ பதட்டமான சூழலில் இந்த நாட்டில் மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு. அதை காப்பாற்றிக்கிறதுக்கே பெரும் போராட்டமாக இருக்குது. இப்போ யாரை போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்கே போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்போ என்னம்மா வேலை செஞ்சீங்க? சரி பார்க்குறேன்னு நீங்களே எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை? அது எவ்வளோ பெருத்த எண்ணிக்கை? எத்தனை தொகுதி இது? அங்கே 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க. பீகாரில் 81 லட்சம் வாக்கில் அதிகப்படியாக இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. கோவையில் ஃபிட் இண்டியா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் யுனைடெட் கல்வி நிறுவனமும் KR மருத்துவமனையும் கோவை ரோட்டரி எலைட் சங்கமும் இணைந்து நடத்திய ஃபிட் இண்டியா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் ஓடினர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு, மெடல் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோவை பெரியநாயக்கன் பாளையம் யுனைடெட் கல்வி நிறுவனமும் KR மருத்துவமனையும் கோவை ரோட்டரி எலைட் சங்கமும் இணைந்து ஃபிட் இண்டியா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியினை நடத்தினர். ஜூனியர் மற்றும் சீனியர் என்று 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் 16 வயதிற்கு மேற்பட்டோருக்கான 6 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி பெரியநாயக்கன் பாளையம் தாரகா மஹாலில் இருந்து தொடங்கியது. துவக்க விழாவில் கோவை ரோட்டரி எலைட் சங்கத்தின் தலைவர் கோபிநாத், KR மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவர் திலகம் ராஜேஷ், யுனைடெட் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம், யுனைடெட் பப்ளிக் பள்ளி செயலர் மைத்திலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஜும்பா நடனத்துடன் தொடங்கிய இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக பெரியநாயக்கன் பாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பொன்னுச்சாமி மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளிடம் உடல்நலத்தை பேணி காப்பது குறித்தும் சாலை பாதுகாப்பு குறித்தும் பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் அனைவரும் கைகளை நீட்டி சாலை பாதுகாப்பு குறித்தான உறுதிமொழியையும் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து போட்டியினை கொடியசைத்து காவல் துணை கண்காணிப்பாளர் பொன்னுச்சாமி துவக்கி வைத்தார். அதேபோல 16 வயதிற்கு உட்பட்டோருக்கான 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி பெரியநாயக்கன் பாளையம் KR மருத்துவமனையின் வளாகத்தில் இருந்து தொடங்கியது. ஜும்பா நடனத்துடன் தொடங்கிய இதில் DSP பொன்னுச்சாமி சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு உரையாற்றி உறுதிமொழியையும் எடுத்தனர். தொடர்ந்து போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். 1000க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்ற இப்போட்டியானது பெரியநாயக்கன் பாளையம் தாரகா மஹால் மற்றும் KR மருத்துவமனை வளாகத்தில் இருந்து தொடங்கிய இந்த மாரத்தான் யுனைடெட் கல்லூரியில் முடிவடைந்தது. இப்போட்டியின் ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மெடல்கள், சான்றிதழ்கள் மற்றும் பரிசு தொகைகள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் மெடல்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இறுதியில் யுனைடெட் கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் முனைவர் சிவகுமார் நன்றி உரை வழங்கினார்.
பங்கேற்பாளர்களுக்கு காலை உணவும் சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் யுனைடெட் கல்வி குழுமத்திற்கு உட்பட்ட அனைத்து கல்லூரி முதல்வர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். கோவையில் உள்ள வஉசி மைதானத்தில் 5-in-1 பிரம்மாண்ட பொருட்காட்சி பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. கோவை வஉசி மைதானத்தில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கோவை மக்கள் பொழுதுபோக்கிற்காக 5-in-1 பிரம்மாண்டமான பொருட்காட்சியை கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் திறந்து வைத்து பார்வையிட்டார். 5-in-1 பொருட்காட்சியில் ஜுராசிக் பார்க், அவதார், பூக்கள் கண்காட்சி, ஸ்னோ வேர்ல்ட், 3D லைட்டிங் உள்ளிட்டவைகள் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் பெரியவர்களுக்கு 100 ரூபாய் நுழைவு கட்டணமும், சிறியோர்களுக்கு 80 ரூபாய் நுழைவு கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராட்டினங்கள் உள்ளிட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து விளையாட்டு அம்சங்களும் உள்ளது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் விஜயகுமார், மீன் அப்பாஸ், மாவட்ட பிரதிநிதி சுஜித், எல்என் ரஹீம், தங்கவேல், DMMK செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், TMS அப்பாஸ், KU அபுதாகிர், அப்துல் கஃபூர், செந்தில்குமார், முகமது ரஃபி, ராதா, உபைபது ரஹ்மான், சந்திரசேகர், இஸ்மாயில், ஜியா மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். இன்று கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் ஒண்டர்லேண்ட் பொருட்காட்சி என்னும் 5-in-1 பொருட்காட்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. பொருட்காட்சியில் ஜுராசிக் வேர்ல்டு, அவதார் போன்ற கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த பொருட்காட்சி திறந்து வைத்து ஜனவரி மாதம் முழுவதும் அடுத்து நடக்க போகுது. இந்த பொருட்காட்சி பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அருகிலே செம்மொழி பூங்காவும் இருக்குது. செம்மொழி பூங்கா அருகிலே பொருட்காட்சியும் இருக்குது. ஸோ இரண்டையுமே கண்டுகளிக்க பொதுமக்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு இந்த பொதுமக்கள் கண்டுகளித்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.